வராகி அம்மனுக்கு வெள்ளிக்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபட்டால் மாங்கல்ய பலமும் வியாபார விருத்தியும் அதிகரிக்கும் என கூறப்படுகிறது. ஞாயிற்றுக்கிழமைகளில் விரதம் இருந்து வழிபாடு செய்தால் நோய் நீங்கி ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் என கூறப்படுகிறது. திங்கட்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபாடு நடத்தினால் மனநல பாதிப்பு, மனக்கவலைகள் போன்றவை அனைத்தும் நீங்கும் என ஆன்மீகம் கூறுகிறது. செவ்வாய்க்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் வழக்கு, வீடு, நிலம் போன்ற சிக்கல்கள் நீங்கும் என்பது ஐதீகமாகும். கடன் சிக்கல்கள் நீங்க வேண்டுமென்றால் புதன்கிழமை என்றும் வராகி அம்மனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்ய வேண்டும். வியாழக்கிழமை அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்தால் குழந்தை பாக்கியம் மற்றும் கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும் என கூறப்படுகிறது. எந்த காரியத்தில் இறங்கினாலும் வராகி அம்மனின் வழிபாடு செய்தால் அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. ராஜராஜ சோழன் வராகி அம்மனை வழிபட்ட பின்னரே எதையும் செய்வார். குறிப்பாக போருக்கு புறப்பட்டு செல்லும் போது வராகி அம்மனுக்கு சிறப்பு வழிபாடுகள் நடத்திய பின்னர்தான் செல்வார். அதனால் ஒவ்வொரு முறையும் வெற்றி பெற்றனர். இதனால் வராகி அம்மன் சோழர்களின் வெற்றி தெய்வம் ஆனாள். போனால் திரும்ப வராதது அப்படின்னு சொல்லக்கூடிய மானம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த தன்மானத்தால் ஒருவர் தகர்க்கப்படுகின்ற போது அவரை தன்மான குறைவாக பேசிய அத்தனை எதிரிகளையும் அழிக்கின்ற தெய்வம் ஒன்று உண்டுன்னு சொன்னா அது வராகிதான். ஓம் வாராகி தாயே வாராகி, அம்மா வாராகி, வருவாய் வாராய்.